எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு முட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டை, அதாவது பொட்டேட்டோ வச்சு முட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலக்கி. நான் வரிசையாக வெஜிடபிள்ஸ் வச்சு ஆம்லேட்டும் கலக்கி பொரியல் இதெல்லாம் போட்டுகிட்டே வரேன். அதில் இந்த பொட்டேட்டோ ஒன்று, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ஆம்லேட்னு ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு கலக்கி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி வச்சுக்கலாம். ஓகே, 4 உருளைக்கிழங்கு கொஞ்சம் நார்மலான சைஸில் எடுத்திருக்கேன். அதோட தோல்லாம் நல்லா சீவி வச்சுட்டு, அதை பார்த்தீங்களா ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஆம்லேட் வெங்காயம் மாதிரி பொடிசாக வெட்டிடணும். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவில் நல்லா நைஸாக வெட்டி வச்சுட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம ஆம்லேட்டோ எதுனாலும் போடணும். அதனால் வந்து இதை நம்ம வதக்கி நல்லா வேக வச்சுக்கிறணும். பெருசு பெருசாக வெட்டணும் அப்படின்னா நம்ம கல்லை போட்டு வேக வைக்க முடியாது, நான் வேகாது. அதனால் பொடிசாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வதக்கிட்டு வேக வச்சிடலாம். ஓகே, 4 உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து நம்ம கல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. கல்லை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை ஊற்றி இந்த பொட்டேட்டோக்கு என்ன உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு நம்ம ஒரு கணிச்சு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு அந்த முட்டையை சேர்த்து போடும்போது நல்லா வெந்திருக்கும். ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வதங்கிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எவ்வளோ தட்டில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கி போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டை கலக்கிறதுக்கு ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் வந்து ஒரே ஒரு ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு இந்த பொட்டேட்டோவை போட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம கல்லை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கீழே இருக்க ஃபஸ்ட் லேயர் வந்து வேகும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே மடித்து எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு கலக்கின்றது அரைக்குறையாக வெந்திருக்கணும், அதுதான் கலக்கி. நம்ம கீழ் லேயர் மட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை மட்டும் எடுத்து அப்படி அப்படியே கவுத்து போட்டு அப்படி எடுத்துடலாம். அவ்வளோதான், கலக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொரு காயிலையும் நம்ம கலக்கி ஆம்லேட்டு பொரியல் 3மே போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த இதுலேயும் நல்லா இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் பீன்ஸ் நினைக்கிறேன், அதில் மட்டும் கொஞ்சம் நரைச்சி ரொம்ப வேகாத மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாத்துலேயுமே சூப்பராகவும் தெரிஞ்சு. இந்த பொட்டேட்டோவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.